அவருடைய வளர்ச்சி ஆரம்பத்தில் 0லேருந்து 1, 4 அப்படின்னு கூடிக்கிட்டே தான் வருது. இப்போ 8ல் மேலே பெரிய விவாதம் பண்ணுற அளவுக்கு வருது. நாம் தமிழர் தவிர்க்க முடியாத இதாக இருக்குங்க. அன்றைக்கி மற்றவங்க கூட போட மாட்டாங்க. அவ்வளோ வன்மமாக இருந்தாங்க திராவிட ஊடகவாதிகள். நாம் தமிழர் பேர் வந்துடக்கூடாதான், தமிழருங்கிற பேர் வந்துடக்கூடாதான். நாம் திராவிடர்னு வச்சா கூட போட்டுருப்பாங்க, இல்லை நாம் தெலுங்கர்னு வச்சுருந்தா போட்டுருப்பாங்க. சார், நாம் தமிழர் தான் பிரச்சனை. திமுகவோட பெரிய கட்சி ஆகிட்டு. ஆமாம், நாம் தெலுங்கர் அப்படின்னு வச்சுருந்தா தமிழர் தான் பிரச்சனை. தமிழர் தான் பிரச்சனை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு தமிழருங்கிற அடையாளம் தான் பிரச்சனை. அது இல்லை, அது வந்து இவர்கள் நாம் தமிழர்னு வேறு சொல்லிட்டாங்கல்ல. அது வந்து ரொம்ப, அதனால தான் வந்து அவர்களுடைய பேரெல்லாம் வந்து அதில் போடவே மாட்டாங்க. அந்த போட்டியிலே இல்லை சார். நீங்கள் அப்படி, அதாவது ஒருத்தனை வந்து உதாசீனப்படுத்துறது. அவன் இவ்வளோ நாள் சரி எந்த கட்சி தனியாக நின்று இன்றைக்கி திமுக நிற்குமா? இத்தனை வருஷமாக அதிகாரத்தில் இருக்கீங்க, இத்தனை ஆயிரம் கோடி சொத்துக்கு ஊசி வச்சுருக்கீங்க, உங்களால் தனித்து போட்டியிடுறதுக்கு தெம்பு இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். திமுக தனித்து போட்டியிடுமா? நான் கேட்கேன். மற்ற கட்சிகள்லாம் விடுங்க, அதெல்லாம் சில்லற கட்சிகள். அதிகாரத்தில் இருந்து இத்தனை செல்வாக்கூட வந்து நீங்கள் வந்து திராவிட ஸ்டாக்கு, திராவிட மாடல், திராவிட ஆட்சி, என்ன திராவிடன்ட்டு உருட்டுறீங்கல்ல. நீங்கள் தனியாக நின்று போட்டிட்டு இந்த திராவிடத்தை கொண்டு போய் அந்த நாற்காலில் உட்கார வச்சுருங்க, பார்த்துரும். முடியாதுல்ல? முடியாது. அதுக்காக தான் நீங்கள் இத்தனை குட்டிகளையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு தேர்தல் கூட்டணியாக வச்சுக்கிட்டு போட்டிக்கிட்டு எல்லாருக்குள்ள வாக்குகளையும் எல்லாருக்கும் கொடுப்போம்ல. அதுக்காக தான் நீங்கள் எங்கள் அதிகாரத்தை கொடுக்குறீங்க. நீங்கள் தான் போய் உட்காந்துருக்கீங்க, வேறு யாருக்கும் கொடுக்குறீங்க. அதான் திருமாவளவன் கட்சியிலேருந்து அர்ஜுன் கேட்டார். உடனே இவங்க கட்சியில் இருக்கவங்க கேட்குறதுக்கு திமுக கோச்சிக்கணும்னு இவங்க அனுப்புகிறாங்க. இப்படி உலகத்தில் இப்படி ஒரு மட்டரகமான ஒரு அடிமை மனநிலை உண்ட ஒரு கட்சி உண்டாங்க. டைம் வரும்போது கேட்பாங்க, என்னங்க நீங்கள் உங்கள் கட்சிக்காரன் உங்களுடைய கோரிக்கை தானேங்க பேசுகிறான். திருமாவளவன் முதல்வராக வேண்டும், அல்லது திருமாவளவனுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும்ங்கிற கோரிக்கை திருமாவளவனுடைய கோரிக்கையா இல்லையா? இதுக்கு முன்னாடி எழுப்பியிருக்காரா இல்லையா? அந்த கோரிக்கையை எழுப்பினவரை எதுக்கு நீங்கள் கட்சி விட்டு தூக்குனீங்க? எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணீங்க? அவ்வளோ அறிவாலய அடிமையா? ஏன் அப்படி ஆகணும்?